ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஆடியோ லான்ச்னு வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். என்னன்னு தெரில, பாண்டா சார் பண்ண வேலையான்னு தெரில, இந்த நாங்கள் ஷூட்டிங் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு அந்த மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது சார். ரொம்ப நன்றி. இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 70 நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 60-70 நாள். அந்த 60-70 நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் இருந்தது. இதை சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது. நடுவில் சண்டை சச்சரவுலாம் இருந்தது. அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன். பட் இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படம் வந்து நடித்தோம், வேலைக்கு போனோம், நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு, வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு, இந்த ஃபில்மை அவர் காஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்டர்ஸில், இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறோம். அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது, தலைவன் தலைவி. இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடிச்சு டப்பிங்கில் ஒரு நாள் டைட்டிலாம் டிசைன் பண்ணி தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார். அதனால் அவர் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு, என்னவா இருக்கும் போது யோசினேன். அப்போ கடைசியாக அந்த டைட்டில் சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே அது பச்சைக்கன்று ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இது. இந்த டைட்டில் வச்சதும் சரி, இந்த கதைகளும் சரி, தயாரித்த எங்கள் தயாரிப்பாளருக்கு சரி, மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.